நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 16/12/2024 மார்கழி மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை. பிரதமை திதி பகல் 12:27 வரை, பின்பு தேய்பிறை துதிகை. திருவாதிரை நட்சத்திரம் பின்னரவு 1:13 வரை, பின்பு புனர்பூச நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்த யோகம். ராகு காலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டம் பகல் 10:30 முதல் 12 மணி வரை. இன்றைய சுப ஓரைகள் மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை, பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 8 மணி வரை, இரவு 10 மணி முதல் 11 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3இல் சந்திரன், 9இல் சூரியன், 10இல் சுக்கிரன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். எடுக்கும் முயற்சியில் நல்ல ஒரு அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய ஒரு நேரமாகும். உங்களுடைய கனவுகள் நிறைவேறும். தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. புதிய யுக்திகளை பயன்படுத்தி தொழிலை அபிவிருத்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்பானது இருக்கிறது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் குறைந்து பணியில் நிம்மதியுடன் செயல்படக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. ரிஷபராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3இல் செவ்வாய், 9இல் சுக்கிரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். நெருங்கியவர்கள் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பண வரவுகள் சற்று சாதகமாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. ஒரு சிலருக்கு நீங்கள் எதிர்பார்த்த அரசு வழி உதவிகள் கூட கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அதிகாரியிடம் பேசுகின்ற போது மட்டும் சற்று பொறுமையோடு இருந்தால் பணியில் சிறப்பாக செயல்பட்டு நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. மிதுன ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரன், 9இல் சனி சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். பண வரவுகள் திருப்திகரமாக இருப்பதால் உங்கள் தேவைகள் பூர்த்தியாகும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். ஒரு சில நேரங்களில் முன்கோபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஒரு சிலருக்கு வெளியூர் மூலமாக அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் சுறுசுறுப்பாக செயல்பட்டு நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. இன்றைய நாளில் மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 5இல் புதன், 6இல் சூரியன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பு என்றாலும் இன்றைய நாளில் சந்திரன் 12இல் இருப்பதால் வரவுக்கு மீறிய வீண் செலவுகள் ஏற்படலாம். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் பண வரவுகள் சாதகமாக இருக்கும் என்றாலும் வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது குறிப்பாக உங்கள் பணியில் மட்டும் நீங்கள் கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. ஒரு சிலருக்கு மற்றவர்களுடைய பணியும் இணைத்து செய்ய வேண்டிய ஒரு நெருக்கடியான நிலை ஏற்படலாம்.
எதிலும் சற்று கவனத்தோடும் நிதானத்தோடும் இருப்பதன் மூலமாக வீண் பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன், 4ல் புதன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக பல்வேறு வளமான பலன்களை பெறுவீர்கள். எந்த ஒரு காரியத்திலும் சாமர்த்தியமாக செயல்பட்டு ஏற்றமிகுந்த பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். பெண்கள் வழியில் ஒரு சில அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் வியாபாரத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். தொழில் ரீதியாக இருந்து வந்த அலைச்சல்கள் எல்லாம் தற்போது குறைந்து ஒரு சில அனுகூல பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு அனுகூலமான சூழ்நிலை நிலவுவதால் நீங்கள் எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடித்து நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. இன்றைய நாளில் மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு கால பைரவரை வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10ல் சந்திரன், 11ல் செவ்வாய் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஏற்றமிகுந்த பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். சுக்கிரன் 5ல் இருப்பதால் பெண்கள் வழியில் ஒரு சில சாதகமான பலன்கள் ஏற்படும். குடும்பத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. தொழில் வியாபாரத்தில் பல்வேறு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிக மிக சிறப்பாக இருக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறைந்து ஒரு வளமான பலன்கள் ஏற்படும். அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு மிக மிக சிறப்பாக இருப்பதால் சக ஊழியர்களால் இருக்கக்கூடிய இடையூறுகள் எல்லாம் தற்போது முழுமையாக விலகி மன நிம்மதி ஏற்படும். இன்றைய நாளில் நீங்கள் சற்று நிதானத்தோடு இருப்பது, விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. துலா ராசி நேயர்களே, ராசிக்கதிபதி சுக்கிரன் 4ல் அமைய பெற்று 10ல் செவ்வாய் சஞ்சரிப்பதால் எல்லா வகையிலும் ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். சந்திரன் 9ல் சஞ்சரிப்பதால் கடந்த 2 நாட்களாக இருந்து வந்த மன குழப்பங்கள் எல்லாம் தற்போது குறையும். தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும். பொருட்தேக்கம் விலகும். கடந்த 2 நாட்களாக இருந்து வந்த நெருக்கடிகள் விலகி போட்ட முதலை எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணியில் சிறப்பாக செயல்பட்டு நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. குறிப்பாக மற்றவர்களிடம் இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் எல்லாம் தற்போது மறைந்து ஒரு சுமூக நிலை உண்டாகும். வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. இன்றைய நாளில் லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ல் சூரியன், 8ல் சந்திரன் சஞ்சரிப்பதால் நிதானத்தோடு செயல்பட வேண்டும். இன்று நாள் முழுவதும் சந்திராஷ்டமம் இருக்கிறது. சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். நீங்கள் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்றாக இருக்கும். பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் புதிய முயற்சிகளை தற்காலிகமாக தள்ளி வைப்பது மிக மிக நல்லது. நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் ஒரு சிலர் செய்யக்கூடிய செயல்கள் காரணமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நியாயப்படியான அனுகூலங்கள் கூட தாமதமாகக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. அதனால் எதிலும் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்கள் பணியில் மட்டும் நீங்கள் கவனத்தோடு இருந்தால் வீண் பிரச்சனைகளை தவிர்க்கலாம். இன்றைய நாளில் அனுகூலங்களை நீங்கள் பெறுவதற்கு குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றுவது மிகவும் சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ல் சுக்கிரன், 7ல் சந்திரன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். பண வரவுகள் மிகவும் சிறப்பாக இருக்கும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவது மட்டுமில்லாமல்
கடந்த காலங்களில் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு அனுகூல பலன்களை இன்றைய நாளில் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு எதிலும் சுறுசுறுப்பாக செயல்பட்டு அதிகாரியிடம் நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சந்திரன் 7இல் செவ்வாய் சஞ்சரிப்பதால் நீங்கள் பல்வேறு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. புதன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு சாமர்த்தியமாக செயல்பட்டு ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவீர்கள். புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு இருக்கிறது. தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். தொழில் முன்னேற்றத்திற்காக நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு அனுகூலமான மாற்றங்கள் ஏற்பட்டு மனமகிழ்ச்சி உண்டாகும். உடனிருப்பவர்களால் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகுவதால் மன அமைதி ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கும்ப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் செவ்வாய் லாபஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவீர்கள். எடுக்கும் முயற்சியில் அனுகூலங்கள் கிடைக்கும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். அலைச்சல்கள் குறையும். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். ஒரு சில நேரங்களில் முன்கோபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு அதிகாரிகளுடைய ஆதரவு சிறப்பாக இருக்கும். இன்றைய நாளில் அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மீன ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் ராகு 4இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் நிதானத்தோடு செயல்பட வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். உடனிருப்பவர்களால் நிம்மதி குறைவு உண்டாகலாம். எந்த ஒரு விஷயத்திலும் சிந்தித்து செயல்பட வேண்டும். தொழில் வியாபாரத்தில் தற்போது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டால் விரைவில் ஒரு சில நல்ல மாற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோகத்திருப்பவர்கள் பிறர் விஷயத்தில் தலையிடாமல் உங்கள் பணியில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு குறிப்பாக சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிகவும் சிறப்பு. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.